வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பற்றி விவாதம், பயங்கரமான விவாதம். அதில் ஆதவ அர்ஜுனா பேசுனதில் நிறைய அவைக்குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் கொஞ்சம் பந்தா காட்டணும், சீன் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினார். அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கே பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னா அவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முந்தி கூட்ட மாதிரி முந்திக்கிறார். எல்லாத்துக்குமே எல்லாமே அனுபவம் வாய்ந்தவங்க பேசுகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க, அவங்களுக்கு அந்த துறையை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இதில் உதயநிதி ஒரு விஷயத்த பேசினார். அதில் என்னென்னா குறுவை சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொது நிதி ஒதுக்கியாச்சு. அதை பேப்பர் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னா பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் பேசினார். அவர் பேப்பர் படிப்பார் போல இருக்கு. முதலமைச்சர் விஜய் பேப்பர் படிச்சுட்டு கரெக்டாக எல்லாமே நாலேஜ் கரெக்டாக சொல்வார் போல இருக்கு. எல்லாம் மற்றவங்க யாருமே பேப்பர் படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஏன்னா அப்படி படிக்கிறவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் செய்தியாளர்களை அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் பத்திரிகை படிக்கிறேன்னு சொல்கிறாரு. பத்திரிகை படிக்கிறதுக்கும் செய்தியாளர்களுக்கு பேச்சு கொடுக்குறதுக்கும் என்ன இருக்குது? செய்தியாளர் தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவுபூர்வமான முதலமைச்சர்ப்பா, அவருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார்ப்பா அப்படின்னா அப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. ஆனால் உதயநிதி ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் பத்திரிகை படிக்கிறோமா படிக்கலாங்கிறத தாண்டி குறுவை சாகுபடிக்கு நீங்கள் எப்பயுமே ஒதுக்குற பொது நிதி, எந்த கட்சியை ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி பொது நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதியில் கொடுக்கறது நாங்கள் கேட்கல. நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி பண்ணி தண்ணி வரல, காவிரி ஆற்றுல தண்ணி வரல, தண்ணி வராமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இது பத்திரிகை படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது விவசாயிகளோட பாதிப்பை உண்மையாக உணர்றவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு பதிலடியை கொடுத்தாரு. நச்சுன்னு ஒரு பதிலடியை கொடுத்தாரு. அங்கேருந்து எதிர்த்தரப்புலேருந்து ஏதாவது பதில் வரும்னு பார்த்தாங்க. ஆனால் பதில் வரல. ஆனால் ஆதவ அர்ஜுனா மட்டும் எந்திரிச்சு அப்பப்போ எந்திரிச்சு உதயநிதிக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசினாரு. அதனால சபாநாயகரே கடுப்பாகி உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காருங்க, அவை குறிப்பிலேருந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினதெல்லாம் தூக்குங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதே போல் ஒரு விஷயம், அம்மா உணவகத்தை பற்றி இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அம்மா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான் ஆரம்பித்து வச்சார். அம்மா உணவகத்தை நாங்கள் நலத்திட்ட அம்மா உணவகத்தை நாங்கள் அப்படியே அதே பேரை மாற்றாமல் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நீங்கள் என்ன எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறது தாவேக்காரில் இருக்கிற அமைச்சர்களுக்கு பிடிக்கல. நீங்கள் எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ஓட்டினாங்க. நாங்கள் ஸ்டிக்கரே ஓட்டலையே, முன்னாள் முதலமைச்சர் பேரோட தான் எல்லா திட்டங்களும் நீங்கள் அறிவிச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்த திட்டத்துக்காவது நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்க பேரை ஒட்டியிருக்கோமா, பேரை போட்டிருக்கோமா, எங்கள் தலைவர் பேரை போட்டிருக்கோமா, விஜய் பேரை போட்டிருக்கோமா, இல்லை எங்கள் விஜயோட படத்தை நாங்கள் ஒட்டியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் ஃப்ரீயாக திமுக ஆட்சியில் கொடுக்கும்போது அதில் ஸ்டாலின் போட்டெல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு இதை நாங்கள் ஒட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் கொடுப்பீங்கல்ல, அப்போ பார்ப்போம்ல, சைக்கிள் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்போம்ல. மக்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா உணவகம். அம்மா உணவகத்தை பற்றி நாங்கள் பேரே மாற்றலைண்ணே. கடந்த முறை இது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாக்காக அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. ஆனால் அந்த அம்மா உணவகத்தை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பேர் மாற்றலை. அம்மா உணவகத்தை திமுக ஆட்சியில் செயல்படுத்தலை, சரியாக செயல்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆதவ அர்ஜுனா வச்சார். இதுக்கு முன்னாள் அமைச்சர் நேரு எந்திரிச்சு சொன்னார், பதில் சொன்னார். நாங்கள் திமுக ஆட்சியில் எல்லாமே பண்ணோமே. திமுக ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா காலகட்டம், அந்த கொரோனா காலகட்டத்திலேயே நாங்கள் யார் வேணாலும் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, நடமாடுறதே ரோட்டில் நடமாடுறதே கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தங்க பசி பட்டினி இருந்தாலும் நீங்கள் போய் அம்மா உணவகத்தில் சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே அம்மா உணவகத்தில் சாப்பாடு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. திமுக அரசு காலகட்டத்தில் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் நேரு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒன்று காரணங்களையும் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு அம்மா உணவகத்தையும் அந்த நகராட்சி தான் பயன்படுத்தணும், அந்த நகராட்சி தான் நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிதி ஒதுக்கிட்டு நகராட்சி தான் பார்த்துக்குச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னார் அப்படின்னா அவர் நகராட்சியோட அமைச்சராக இருந்தார், அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா அரசு நிதி ஒதுக்காது அம்மா உணவகத்துக்கு, ஆனால் நகராட்சி அதை கவனிச்சுக்கோ, நகராட்சி பார்த்துக்குவோம் அம்மா உணவகத்தை அப்படின்னு சொன்னார். அதை ஒரிஜினல் எந்திரிச்சு நான் அம்மா உணவகம் நாங்கள் பேர் மாற்றிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசினார். அம்மா உணவகத்தை பேரை மாற்ற மாட்டார் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறதே சென்டிமெண்ட்டாக சில விஷயங்களை தொடுறாரு. ஒன்று அம்மா உணவகம், அண்ணன் சீரு, மாமன் மோதிரம், இப்படி தான் ஒவ்வொரு இதுக்குள்ளே போய் இதாகிறாரு, ரிலேஷன்ஷிப்லுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போறாரு. இது சைக்காலஜிக்கா தொடுறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அம்மா உணவகத்தை கை வச்சோம் இல்லை பேர் மாற்றணும் அப்படின்னம்னா வெறும்
உணவகம் அப்படின்னு வச்சோம்னா அது ரொம்ப சிக்கலாகி போயிடும். இல்லை எப்பயுமே ஒவ்வொரு திட்டத்துக்கும் போடுறாங்களா வெற்றி திட்டம் அப்படின்னு சொல்லி வெற்றி உணவகம் அப்படின்னு போட்டாங்கன்னா, இல்லை ஏழை உணவகம் அப்படின்னு போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து செல்பெடுக்காது. அம்மா உணவகம் அதான் மைண்ட் செட் ஆகும். எல்லாருமே இப்போ கேட்டாங்கன்னா அம்மா உணவகத்துக்கு போகிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேர் மாற்றிக்கங்க. ஆனால் மக்கள் அந்த அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் அம்மா உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக அவங்க சொல்ல போகிறதில்ல. அதனால அம்மா உணவகத்தை மாற்றலை, பேரை மாற்றலை. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் அம்மா உணவகத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறோம். என்ன சிறப்பாக செயல்படுத்துறேன்? திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் சிறப்பாக நடக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. சும்மா இவராக வந்து ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுக காரங்கள்ட்டே கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஏன் வேலுமணி, சி வி சண்முகம் இந்த போன்ற நபர்கள் எல்லாம் போய் புஸ்லி ஆனந்தையும் ஆதவர்ஜனா இவங்களெல்லாம் சந்திச்சாங்க, பேசினாங்க அப்படின்னு தெரியும். அதிமுகவில் ஒரு குரூப்பு அப்படியே தான் வந்து தாவேக ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சிலர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணல. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணவங்களும் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு கும்பல் வந்து தாவேகாவை ஆதரிச்சு மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால தாவேகாவில் வந்து என்ன சொல்றாரு ஆதவர்ஜுனா, நீங்க அதிமுக கிட்டே கேளுங்க, திமுக அரசு அம்மா உணவகத்தை சிறப்பாக செயல்படுத்துச்சா அப்படின்னா, அம்மா உணவகத்து பேரை மாத்தல இல்ல, அம்மா உணவகம் செயல்பட்டு இருக்குல்ல, திமுக ஆட்சி காலகட்டத்தில் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கேயுமே மூடலை, அம்மா உணவகத்தெல்லாம் மூடலை. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து 3 மாசத்துல நாங்கள் சிறப்பாக அப்படியே அம்மா உணவகத்தில் கொண்டாடுறோன்னா என்ன கொண்டாடுறாரு? அம்மா உணவகத்தில் என்ன கொடுத்துருக்காரு? காலையில் சப்பாத்தி பூரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரா? அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே அது ஜெயலலிதா காலகட்டத்திலையும் சரி, திமுக காலகட்டத்திலையும் சரி, அப்படி எப்படி நடந்துச்சோ அப்படி தான் தாவே ஆட்சி காலகட்டத்திலையும் நடக்குது. அம்மா உணவகத்தை மாற்ற முடியாது, பேரை மாற்ற முடியாது. அதனால இது சரி, மீதிக்கெல்லாம் பேர் மாற்றினாங்க, ஸ்டிக்கர் ஒட்டினாங்களே அப்படின்னா, நாங்கள் வெற்றின்னு தானே பேர் வச்சிருக்கோம். வெற்றின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்தில் விஜய்னு பேர் அர்த்தம். விஜய் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அதை தான் சமஸ்கிருதத்து பேரை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எதிர்கட்சியெல்லாம் வைக்கிறாங்க. சரி, இவங்க என்னவோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறாங்க, என்னவோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா நடுவில் எந்திரிச்சு வேலுமணி என்ன சொன்னாரு? ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவா ஒரு விஷயத்த பேசினார். என்ன பேசினார்னா, ஆதவர்ஜுனா திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒண்ணுமே செய்யல, அம்மா உணவகத்தை சரியா செயல்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உணவகத்துல என்ன நடந்துச்சு? உட்காந்து தண்ணி அடிச்சவங்க வந்து படுத்து கிடந்தானுங்களா? இல்லை தண்ணி அடி அங்கே தண்ணி பார் வச்சு ஓட்டினாங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. அம்மா உணவகமாக தான் செயல்பட்டுச்சு திமுக ஆட்சி காலகட்டத்தில். ஏன் இப்படி வந்து ஆதவர்ஜுனா பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுமணி எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொன்னார். முன்னாள் அமைச்சர் நேரு பேசுனதுக்கும் அவர் வந்து ஒரு விஷயத்த பதில் சொன்னார். நாங்கள் எங்கள் ஆட்சி காலகட்டத்தில் நாங்கள் வந்து கொடுத்தோம், எங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாரு. அண்ணன்னா யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பேச்சை கூட பேரை கூட அவர் உச்சரிக்கிறதுக்கு கூச்சப்படுறாரு. அவர் ஆட்சி காலத்தில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உண்மையிலே 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனால் முன்னாள் அமைச்சர் நேரு வந்து என்ன சொன்னார்னா, நகராட்சி நிர்வாகம் பார்த்துச்சு, அந்த அளவுக்குலாம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அவர் நேரு சொல்லிட்டாரு. உண்மையிலே கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார். 2017, 18 இந்த காலகட்டங்களில், அது இல்லாமல் 2020, 21 வந்து அவர் வந்து பட்ஜெட் ஒதுக்கும் போது 100 கோடி ரூபாய் வந்து அம்மா உணவகத்தை நிர்வகிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறாரு. அந்த இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 2024 ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு அவருமே வந்து ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்கிறாரு சீரமைக்கிறதுக்கு, அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்கு 21 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்போ எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. திமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து அவங்களும் அம்மா உணவகத்துக்கு சீரமைக்கிறதுக்கான 21 கோடி ரூபாய் திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க? தாவேக அரசு. இவர் ஆதவர்ஜுனா சொல்றாருல, அம்மா உணவகத்துக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாருல, எவ்வளவு கோடி திட்டத்தை ஒதுக்கியிருக்கிறார்? ஒண்ணுமே ஒதுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி நாங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். அம்மா வந்து சொன்னாங்க 100 ஆண்டு காலகட்டத்தில் இது அதிமுக இருக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், தொடரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்கு அது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் அதிமுக அம்மா ஆட்சி மலரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாரு. ஆதவர்ஜுனா எந்திரிச்சு சொன்னாரு, நீங்க சொன்னீங்க அம்மா ஆட்சி மலரும்னு சொன்னீங்க, இப்ப நடக்கிறதே அம்மா ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஆதவர்ஜுனா சொன்னார். எவ்வளவு நேக்கா சைக்காலஜிக்கா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. ஆதவர்ஜுனோட பேச்சு எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்து பேசணும். அவர் வந்து உதயநிதியை பார்த்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பேப்பர் படிச்சாதான் அவங்களுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வச்சிருந்தாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்குது. உதயநிதி வந்து பேப்பர் படிக்கிற விஷயம் கிடையாது இது. இது வந்து விவசாயிகள்கிட்ட அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம சொல்லணும். குறுவை சாகுபடிக்கு ஒதுக்குற நிதியை வந்து பாதிக்கப்பட்ட குறுவையினால தண்ணி வராம பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளை பத்தி தெரியாம இப்படி பேசுறது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. சரி, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு மேட்ரு ஒன்று, மிக முக்கியமான ஒரு மேட்ரு ஒன்று நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற விஜய் மோகன் அவர் மீது வந்து ஒரு பெண் வந்து பாலியல் புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கொடுத்தது தான். அந்த புகார் சம்பந்தமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என் கூட அத்துமீறி இருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாரு, ஆபாசம் மிரட்டல், அத்துமீறல், அப்புறமா வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையை சேர்ந்த 34 வயசு பெண் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து விஜய் மோகன் மாவட்ட செயலாளர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேலே ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. எங்கேயோ தஞ்சாவூர்ல ஒரு விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண உதயநிதி ஸ்டாலின் வந்து நடுவில் அவரே உச்சரிக்காத பேர் வந்து அந்த நடிகையோட பேர், கீழே இருக்கிறவங்க கும்பல் உச்சரிச்சாங்க. அவர் காவேரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசுறாரு. என்ன பேசணுமோ அவர் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகி எங்க தண்ணி வருதோ இல்லையோ எங்களுக்கு காவேரி ஆத்துல தண்ணி வரணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டார். அதை குற்றச்சாட்டா சொன்னீங்க. தாவேகால ஒரு பெண்ணு, 34 வயசு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணு தாவேகா தலைமை அலுவலகம் வரைக்கும் புகார் கொடுத்துருக்கு. ஆனா அது சம்பந்தமா எந்த விதமான நடவடிக்கையும் முதலமைச்சர் விஜய் எடுக்கவே இல்லை, இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கல? பேசுனதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. உங்க நிர்வாகி, உங்க மாவட்ட செயலாளர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அது மாதிரி ஒரு பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கிறாரு, குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு. என்ன கெடுத்து வச்சாருன்னா, இந்த பிள்ளை மேலேயும் தப்பு இருக்குது. தாவேகளை எனக்கு பொறுப்பு வாங்கி கொடுங்க, மகளிர் அணியில கொஞ்சம் அப்படியே மகளிர் அணி பொறுப்பு மாவட்டத்தில் உயர் பதவி கொடுங்க அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப பாலியல் ரொம்ப இதாக இருந்திருக்காரு போல இருக்கு. உடனே நீ நிர்வாணமாக உன் வீடியோவை காட்டு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து நிர்வாணமாக அந்த புள்ள வந்து வீடியோ வந்து பேசியிருக்குது. பேசினதை இவர் வேற செல்போன் வச்சு ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷயத்தை வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து எனக்கு தாவேகால முக்கியமான பதவி வாங்கி தரேன்னு சொன்னார். பதவி வாங்கி தரேன்னு சொன்னனால அவர் சொன்னபடியெல்லாம் நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு டார்ச்சரு, மன உளைச்சல், இந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறாரு. நான் வந்து பதவி கிடைக்குங்கிற ஆசையில் சரி எது செஞ்சாலும் பதவி கிடைக்கும்னா சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டாரு. என்னை தொடர்ந்து பாலியல் தொடர்பாக மிரட்டுறாரு. என்னால் பண்ண முடியல. ஏன்னா மாதவிடா சமயத்தில் கூட என்னை வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சரு, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை பயன்படுத்தி என்னை ஒரு டென்ஷன் பண்ணி இது வரைக்கும் எனக்கு கட்சி பொறுப்பு பதவி எதுவுமே வாங்கி தராமல் என்னை இன்னமும் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தினாரு. இது சம்பந்தமாக நான் வந்து புகார் கொடுத்துருக்கிறேன். புகார் கொடுத்துமே கடந்த ஜூலை 22 தலைமை செயலகத்தில் முதலமைச்சரோட தனி பிரிவுலையும் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கேன். 23 ஆற்காடு டவுன் போலீஸில் விஜய் மோகன் மேலே 4 பிரிவின் கீழே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னமும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க, அவனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், தாவேகா மாவட்ட செயலாளர்னால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பிறகும் கூட இது சம்பந்தமாக இன்னமும் வந்து ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. தாவேகா இப்போ என்ன செய்ய போறாரு? முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போறாரு? இந்த மாவட்ட செயலர் மேலே என்ன நடக்க போறாரு? நாங்கள் எந்த பெண்ணையும் பேசினா நாங்கள் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், உடனே நடவடிக்கை எடுப்போம். எந்த பெண்ணையும் அவதூறாக பேசக்கூடாது. தாவேகா பெண் நிர்வாகிகளுக்கே வந்து இந்த மாதிரி இருக்கே. தாவேகாக்காரங்க வந்து தாவேகா பெண் நிர்வாகியை கெடுத்தாங்க அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? 4 பிரிவில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, ஏன் வந்து கைது பண்ணல? இந்த பெண் கேட்கறது மன உளைச்சல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்தில் வாசல்ல நின்று விஜய் மோகன் போட்டோ ஈட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சட்டசபையில் ஒரு அம்மாவனத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த பெண் தனியாக இங்கிட்டு இந்த சைடு ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் பண்ணுறாங்க. விசாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. விசாரணைக்காக என் செல்ஃபோனெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னா அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். சாதாரணமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி அது பூதாகாரமாக்கி அவரை எஃப்ஐஆர் போட்டு அவர் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க. அதிகாரிகள்லாம் வந்து முதலமைச்சர் விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து முடியாதுன்ட்டாரான். நீங்கள் வந்து கைது பண்ணி தான் ஆகணும், கைது பண்ணுங்க அப்படி. ஒரு எதிர்கட்சிக்கு தலைவரை வந்து கைது பண்ணுறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காது அப்படின்னு அதிகாரிகள் சொன்னாலும் இல்லை நீங்கள் கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லி அதிகாரிகள் வந்து அந்த கைது நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறமா வந்து நீதிமன்றத்தில் மூக்கடப்பட்டது தான் மிக முக்கியம்.
ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விஜயனை நம்பி தான் வந்து கட்சிக்குள்ளே வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கள் இவங்க சில நபர்கள் வந்து எங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நிர்வாகி உட்காந்து இப்போ டிஜிபி அன்பு அவர்கள்ட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க. கூப்பிட்டு அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இன்னைக்கு கூட முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து வீடியோ காலில் வந்து வந்திருக்கிறாங்க. வழக்கு சம்பந்தமாக இன்னைக்கு விசாரணை, இன்னைக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தாங்க, வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. அவருடைய முதலமைச்சர் விஜயோட விவாதத்து வழக்குமே இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பையன் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் சங்கீதா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிக முக்கியமான சட்டசபையில் இதுதான் நடந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து நாங்களும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் சரி, அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் பேசுனது பெருசாக வந்து சபாநாயகர் ஜேடிஜே பிரபாகருக்கு பிடிக்கல. கொஞ்சம் உட்காருங்க அப்படின்ட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. அது இல்லாமல் அதே சமயத்தில் வந்து இந்த சைடு திமுக காரங்க பற்றி எப்படி பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்களையும் சமாளிச்சார். ஏன்னா திமுக காரங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பேச்சை வந்து பெருசாக வளர்க்காம எல்லா விஷயங்களையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஜேடிஜே பிரபாகர் வந்து இன்னைக்கு நல்லா தான் பண்ணார். சபையை வந்து நல்லா கொண்டு போனார். அதுலேயும் ஒருத்தர் நம்ம பேசினார் பாருங்க, பின் பெஞ்சில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஸ்கூலில் நடக்கிற மாதிரி, நம்ம துறையூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவர் அப்படி பேசினதுக்கு சபாநாயகர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, சபை நல்ல விதமாக தான் நடக்குது, நீ ஏன்பா நீ போட்டு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க, உட்கார்ப்பா அப்படின்ட்டார் உடனே. ஆனால் விஜய் வந்து இன்னைக்கு பேசுனதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து, அது பேசாமே இருந்திருக்கலாம். உதயநிதிக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி பேச ஆரம்பிச்சாரு. அதான் தப்பு. அது உதயநிதிக்கு அவர் பதில் சொல்லணும்னா சட்டசபையில் எல்லாருமே கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு கடைசியாக தான் வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார். சொன்னதை வந்து இவங்க யாருமே பெருசாக எடுத்துக்கல, சபாநாயகரும் பெருசாக எடுத்துக்கல. இல்லை உதயநிதி வந்து பேச்சை முடிக்கல, நடுவில் வந்து குறுக்கிடுறாரு அப்படின்னு சொன்னார். அதில் குறுவைக்காக நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். குறுவைக்கு நிதி ஒதுக்குனதை சொல்லலை, அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க. நிதி ஒதுக்குறது எல்லா கட்சியுமே ஆட்சியில் இருந்தால் நிதி ஒதுக்கும். அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, விவசாயிக்கு நிவாரணம் கொடுங்க. இதுக்கு பேப்பர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேப்பர் படிக்கணும்னு நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, இந்த ஒரு பேசிக் நாலேஜை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதான் உதயநிதியோட நகல் பேச்சிலிருந்து தெரிஞ்சுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் அடிக்கடி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.